பைசன் காலமாடான் எனும் தமிழ் திரைப்படம். ஜேஆர் டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் கதையில் கதாபாத்திரம் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைசன் காலமாடான் என்னும் தமிழ் திரைப்படம். திரு மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்தில் துரு விக்ரம் நடிப்பில் லீட் ரோலில் வெளியான படம். பிரமாதமான படம். திரு மாரி செல்வராஜ் அவர்களின் படம் எப்படி இருக்குன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவில் அருமையான கதைக்களம், அருமையான இயக்கம், பிரமாதமாக நகர்த்தியிருக்கிறாரு. இந்த படத்திலிருந்து, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? முதல்ல ஒரு ஆழமான கருத்தை புரிஞ்சுக்கலாம். நம்மளையே ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு போக போகிறோமா, இல்லை நம்ம சகோதரனை, நண்பனை, கூட இருக்கிறவனை, எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து தெருக்காரன், பக்கத்து ஊருக்காரன், பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்காரன், ஸ்டேட்டுக்காரன், நாட்டுக்காரன், மொழிக்காரன், இவனுங்களை எல்லாமே பார்த்து இவனுங்களோட சண்டை போட்டு ஓரியாடி இவனுங்களையே இலக்கா வச்சு நம்ம வாழ்க்கையை இழக்க போகிறோமா? இவ்வளோதான் நம்ம விஷயம், சப்ஜெக்டு. நம்ம ஜெயிச்சு அடுத்த கட்டத்துக்கு போக நமக்கு தடையே எதுவும் கிடையாது. நம்மளோட இலக்கு இன்றைக்கி நம்ம இருக்கிறத விட நாளைக்கு நம்ம நல்ல நிலைமையில் இருக்கணும். அந்த அளவில் பிரமாதமாக இதை நகர்த்தியிருக்கிறாங்க. இதை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கதையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் பிரமாதமாக புரிய வச்சுருக்கிறாங்க. இந்த கதையை எங்கேருந்து எடுத்தாங்க, எங்கேருந்து, எதோட பாதிப்பு இந்த கதை, அந்த கதையில் இந்த காலமாடானா நடித்தவர் யார் அப்படின்னா அவருடைய உண்மை கதையை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் திரு மன்னதி கணேசன் சொல்லிட்டு அவர் ஒரு கபடி பிளேயர். தூத்துக்குடி, இப்போ உள்ள தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவர். 17 வயசு முதற்கொண்டு கபடியை ப்ரொஃபஷனலாகவே வாழ்க்கையாகவே எடுத்துக்கிட்டவர். சின்ன வயசுலேருந்தே விளையாடுறாரு. 17 வயசுலேருந்து முழு நேர கபடி வீரராக அவர் ஆகிறாரு. அவர் அந்த காலகட்டத்தில் திரு ராஜரத்னம்ன்றவரை பார்த்து அவர் இன்ஸ்பயர் ஆகிறாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, திரு ராஜரத்னம் அவர்கள் தமிழ்நாடுலேருந்து போன ஃபஸ்ட்டு அர்ஜுனா அவார்டு வின்னர். அவருக்கு அந்த ஒரு சின்ன இலக்கு இருந்து அவங்கள பார்த்து கட்டாயமாக நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு இவருக்கு நம்பிக்கை வந்தது. இவருக்குன்ற மாதிரி தனித்துவமான திறமையினால் படிப்படியாக முன்னேறாரு. 1993 தமிழக அரசு இவர் ஒரு ஈபியில் ஒரு வேலை கொடுத்து கௌரவிக்குது. 94ஆம் ஆண்டு ஏஷியன் கேம்ஸ் விளையாடுறாரு. 95 அர்ஜுனா அவார்டு வின் பண்ணுறாரு. ஒரு 40 வயசில் ரிட்டையர்ட் ஆகி இப்போ ஒரு கோச்சாக இருக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் அடிப்படைன்றது எதுவுமே இல்லை. அதாவது அவங்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லைங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் தாண்டி இவ்வளோ உயரத்துக்கு அவர் எப்படி வந்தார் அப்படின்னா, சிம்பிள். அவரோட இலக்கு இப்போ இருக்கிற நிலைமையோட அதுக்கு அடுத்த நிலைமைக்கு நம்ம போகணும். அவ்வளோதான் அவங்களோட விஷயம். இதில் எந்த விஷயமே, எந்த ஒரு சூழலுமே, சுற்றி உள்ள பிரச்சனைகள் எதையுமே அவரை பாதிக்கலை. இதில் உள்ள கதாபாத்திரங்கள் ஒரு 2-3 பேரை பார்க்கலாம். திரு பசுபதி அவர்கள் தந்தையாக நடித்தவர். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பையன் ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையை வெளி உலகுக்கு எப்படியாவது கொண்டு போயிடணும். அதை எந்த அளவில் கூட இருக்கிறவங்களோ சுற்றுச்சூழலோ பாதிக்காத அளவு கொண்டு போயிடணும். அந்த அளவில் பிரமாதமாக அவரோட கதாபாத்திரத்தை சொல்லியிருக்கிறாரு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, திரு அமீர் அவர்களும் லால் அவர்களும் இவங்க ரெண்டு வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்குள்ள பகை இருக்குது. இவங்களும் மாறி அந்த இடத்துக்கே உண்டான பிரச்சனைகள் இருக்குது. அதில் மாறி அவங்க ஆளுங்க இவங்க ஆளுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். 2 பேருமே பொதுவானவர்கள் தான், நடுநிலையானவர்கள் தான். அதில் இந்த கதையிலேயே அவர் ஒரு பிரமாதமாக சொல்லியிருப்பார். அவங்கவுங்க அந்தந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு வேறு வழியே இல்லாமல் ஒரு கட்டமைப்பு உண்டாகுது. அந்த கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களே அறியாமல் அவங்கள ஒரு கூட்டம் சேருது.
ஒரு லெவலுக்கு மேலே எந்த நோக்கத்துக்காக ஒரு போராடினமோ, எந்த நோக்கத்துக்காக அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ, அதிலேருந்தே அவங்க போக 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 மாறுபடுறாங்க. அது வந்து முழு நேரமாக வன்முறையாகுது. இதுதான் ஒரு இப்போ இருக்கிறதுல வந்து எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம ஜ நம்ம ஜாதியாக இருக்கட்டும், இனமாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் முதல்ல வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம். அந்த ஸ்டாண்டு வந்து நேர்மையானதாகவே இருக்கட்டும், உண்மையானதாகவே இருக்கட்டும். ஆனால் போக போக அது எப்படி ஆகும் அப்படின்னா, அதெல்லாம் அப்படி தான், இதெல்லாம் சகிச்சு தான் ஆகணும், இதெல்லாம் பிரச்சனையை தவிர்க்க முடியாது, இளவட்டங்கள் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க, அவசரப்படுவாங்க அப்படின்றத வந்து நம்மளை மீறி வந்து அவங்க பண்ணுற அநியாயங்களை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் உண்மையாக நேர்மையாக கரெக்டாக ஒரு தொழிலையோ, ஒரு பொறுப்பையோ, ஒரு விளையாட்டையோ, ஒரு திறமையோ அதை அவன் ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது யாருமே எந்த சைடுமே வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்கள வந்து வளர்ச்சிக்கு கட்டாயமாக டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ கட்டாயமாக அவங்க பயன்படுவாங்க. இதில் இன்னொரு கதாபாத்திரம் வந்து அந்த டீச்சராக பிடி வாத்தியாராக வருவார். நீங்கள் ஒவ்வொரு கட்டத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த சமுதாயமாக இருந்தாலும் இந்த இதில் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாற்று சமுதாயத்தின ஆளாக வருவார். அவர் ஒரு பிரச்சனை வரும்போது அவரையும் சேர்த்து அடிச்சிருவாங்க இந்த ஹீரோவை வரும்போது. அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க, ஏன்டா வாத்தியாரை போய் அடித்தேன்னு சொல்லிட்டு. அவங்க அந்த வாத்தியார் வந்து இவரை கன்வின்ஸ் பண்ணும்போது, அதாவது ஹீரோ துருவ விக்ரமை கன்வின்ஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவார், உன்னை அடித்தாங்க, என்னையும் தானே சேர்த்து அடித்தாங்க. ஸோ அது எப்படின்னா, சாதாரணமாக இந்த ஒரு வன்முறையோ, இந்த மாதிரி கலாச்சாரமோ, இந்த வெறுப்புணர்ச்சியோ வந்து மாறி மாறி மாத்திரம் அவங்கள பாதிக்கல. அவங்களுக்குள்ளேயே உள்ள நடுநிலையாளர்களையும் என்ன பிரச்சனைனே தெரியாது, சம்மந்தம் இல்லாமல் அவங்களையும் பாதிக்கும். கட்டாயமாக அதை மீறி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அல்லது பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் நின்னாங்க அப்படின்னா கட்டாயமாக அவங்களுக்கு எதிர்காலம் உண்டு. இப்போது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திரு மன்னதி கணேசன் அவர்களும் திரு மாரி செல்வராஜ் அவர்களும் அந்த சாரை பிடி வாத்தியார், ரிட்டையர்ட் பிடி வாத்தியார் கபடி கோச்சை போய் பார்க்க போகிறது வந்து இப்போ யூடியூப்பில் ரொம்ப பிரபலமாக அந்த மீட்டிங் நடந்துகிட்ருக்குது. அவரை போய் மீட் பண்ணும்போது இவர் அறிமுகப்படுத்துகிறாரு. அறிமுகப்படுத்தின முன்னே அந்த வைப்ரேஷனை வந்து அவர் ஜர்க் ஆகுறாரு, இவர் தான் டைரக்டர் அப்படின்றதுல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக கொண்டு வர்றாரு. ஏன்னா அது அந்த அளவுக்கு வந்து அந்த முக்கியமான கதாபாத்திரத்தை சொருகி அதை ஜஸ்டிஃபை பண்ணி அவ்வளோ ஒரு மேம்படுத்தியிருப்பார். இந்த மாதிரி பல பிரமாதமான அம்சங்கள் இருக்கும். திருப்பியும் சொல்கிறேன், இது அவர் படம், இவர் படம், அந்த சமூகத்து படம் இப்படின்றதெல்லாம் இல்லாமல் நம்ம இதிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோமோ அதை மாத்திரமே நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம். நம்ம வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ட்டு உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவங்க, அதில் நம்ம நிலையாக இருப்போம். இந்த காணொளி உங்களுக்கு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரியான ஆரோக்கியமான விமர்சனங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.